எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு அட்டகாசமான விஷயத்த பத்தி அலச போறோம். தலைப்பு என்னன்னா, உண்மையான தூய்மை. மனதை அலசுவோம். தூய்மை அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? காலையில எழுந்ததும் போடுற சோப்பு, ஷாம்பூ, இல்ல வீட்டு துடைக்கிற கிருமி நாசினி இதுதானே? ஆனா இன்னைக்கு நாம அதெல்லாம் தாண்டி ரொம்ப ரொம்ப ஆழமான, நம்ம வாழ்க்கைக்கு நிஜமாவே தேவையான ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம். வாங்க, இது என்னன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட புத்தகம் எங்கிருந்து வந்திருக்கு தெரியுமா? ஸ்ரீமத் சுவாமி சித்பாவானந்தர் எழுதின டெய்லி டிவைன் டைஜஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து. குறிப்பா மே 16ஆம் தேதிக்கான ஒரு அருமையான சிந்தனை இது. நாம எல்லாரும் தினமும் சந்திக்கிற ஒரு அடிப்படையான போராட்டத்தை பத்தி ரொம்ப சுருக்கமா ஆனா நச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சின்ன பத்திக்குள்ள அவ்ளோ ஆழமான அர்த்தங்கள் இருக்கு. அதத்தான் நாம இப்போ ஒண்ணு ஒண்ணா அலசி பார்க்க போறோம். இப்போ இந்த புத்தகம் நம்ம முன்னாடி வைக்கிற ஒரு சூப்பரான கேள்வி என்ன தெரியுமா? உடம்ப சுத்தம் செய்யறது ஈஸி, ஆனா மனச கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உடம்புல சேறு பட்டா என்ன பண்ணுவோம்? உடனே கொஞ்சம் தண்ணி ஊத்தி கழுவிடுறோம். நம்ம ரூமை கூட்டுறோம், வீட்டை பளபளன்னு சுத்தமா வச்சுக்கிறோம். இதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வேலை. சொல்லப்போனா அது ஒரு தினசரி பழக்கமாவே மாறிடுச்சு. ஆனா நம்ம மனசுல படிற தூசிய எப்பவாச்சும் நாம் இப்படி உடனே சுத்தம் செஞ்சிருக்கோமா? மனச சுத்தப்படுத்துறது அவ்ளோ சுலபமான விஷயமா என்ன? கண்டிப்பா கிடையாது இல்லையா? இந்த ஒரு கேள்விதான் இன்னைக்கு நம்மளோட முழு அலசலுக்கும் ஆணிவேர். சரி, இப்போ பகுதி 1. உடல் தூய்மைக்கும் மன தூய்மைக்கும் என்ன வித்தியாசம்? இதுல எது ரொம்ப கஷ்டம்? நம்ம அன்றாட வாழ்க்கையில தூய்மை அப்படிங்கறத நாம எப்படி பாக்குறோம் அப்படிங்கறது இந்த புத்தகம் ரொம்ப அழகா விளக்குது. உடல் தூய்மை, வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது இதெல்லாம் ரொம்ப எளிது, ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். ஆனா மன தூய்மை இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்பவே கடினமான ஒண்ணுன்னு சுவாமி சித் பவானந்தர் ரொம்ப அழுத்தி சொல்றாரு. ஒரு அறையில இருக்கிற குப்பைய பெருக்கி அப்படியே பாய்க்கு அடியில மறைச்சு வைக்கிற மாதிரி தான் நம்ம மனசுலயும் பல விஷயங்களை நாம மறைச்சு வைக்கிறோம். வெளியில பார்க்க அவ்ளோ சுத்தமா தெரியற நம்ம முகம் உள்ளுக்குள்ள அவ்ளோ சுத்தமா இருக்குதான்னு கேட்டா பல நேரங்கள்ல இல்லன்னு தான் சொல்லணும். அதனால மனசு சுத்தம் பண்றதுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வும் விடாமுயற்சியும் கண்டிப்பா தேவைப்படுது. அடுத்து பகுதி 2. மறைந்திருக்கும் எண்ணங்களும் மனசாட்சியும். இப்போ ஒரு அசுத்தமான மனசு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற விதம் இருக்கு பாருங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். முதல்ல நமக்கு தேவையில்லாத எண்ணங்களும் கீழான உணர்ச்சிகளும் நம்ம மனசுக்குள்ள அப்பப்போ எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு யாரையாவது பார்த்து பொறாமப்படுறதோ இல்ல காரணமே இல்லாம கோவப்படுறதோ நடக்கும். 2வது விஷயம், இந்த எண்ணங்கள் எல்லாம் மத்தவங்களுக்கு வெளியில கொஞ்சம் கூட தெரியவே தெரியாது. நாம ரொம்ப நல்லவங்க மாதிரி வெளியில சிரிச்சுக்கிட்டே ஈஸியா நடிக்க முடியும். ரோட்ல போகும்போது யாராவது குறுக்க வந்தா வெளியில சிரிச்சுக்கிட்டே உள்ளுக்குள்ள அவங்கள கண்டபடி திட்டலாம். ஆனா இந்த 3வது பாயிண்ட நல்லா கவனிங்க. நம்ம மனசாட்சி, அதுக்கு எல்லாமே அத்துப்பொடி. நம்ம மனசாட்சிக்கு நாம என்ன நினைக்கிறோன்னு ரொம்ப துல்லியமா தெரியும். அதனால இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையும் நாம ஏமாத்தினாலும் சரி, நம்ம மனசாட்சிய நம்மால எப்போ ஏமாத்தவே முடியாது. இதனால தான் ஒரு உறுதியான ரொம்ப முக்கியமான அறிவுரைய ஆசிரியர் நமக்கு கொடுக்கறாரு. அதாவது, அசுத்தமான எண்ணங்களை நாம் கவனமாக விரட்டியடிக்க வேண்டும். இதோ தப்பான எண்ணம் வருதா, சரி வரட்டுன்னு நம்ம சாதாரணமாக விட்டுடவே கூடாது. ஒரு அழகான தோட்டத்துல முளைக்கிற களை செடிகளை நாம எப்படி வேரோட புடுங்கி எறிவோமோ, அதே மாதிரி நம்ம மனசுல தேவையில்லாம முளைக்கிற அசுத்தமான எண்ணங்களை ரொம்ப கவனமா விழிப்புணர்வோடு நாம விரட்டி அடிக்கணும். இது ஏதோ ஒரு நாள் செஞ்சுட்டு அப்புறம் விட்டுடுற வேலை இல்லைங்க. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம மனசை நம்மளே கவனிச்சு அதை சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். சரி, இப்போ பகுதி 3. உண்மையான தூய்மைனா என்ன? உண்மையான தூய்மை அப்படிங்கிறதுக்கு ஒரு அட்டகாசமான விளக்கம் இங்க இருக்கு பாருங்க. வெறும் உடம்ப கழுவுறத மட்டும் இல்ல, மனம், சொல், செயல் இந்த 3லயும் தூய்மையா இருக்கிறது தான் உண்மையான தூய்மை. அதாவது நாம உள்ளுக்குள்ள என்ன நினைக்கிறோமோ அதை தான் பேசணும், எதை பேசுறோமோ அதை தான் செயல்ல காட்டணும். நினைக்கிறது ஒண்ணு, பேசுறது ஒண்ணு, செய்யறது வேறொன்னுன்னு இப்படி மாத்தி மாத்தி இருக்கவே கூடாது. இந்த 3 விஷயமும் ஒரே நேர்கோட்ல எந்த ஒரு முரண்பாடும் இல்லாம இருக்கிறது தான் முழுமையான தூய்மை. இது வெளியில சொல்றதுக்கு வேணா சுலபமா இருக்கலாம், ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கையில இதை கடைபிடிக்கிறதுக்கு உண்மையிலே ஒரு பெரிய மன உறுதியும் தைரியமும் வேணும். இவ்ளோ கஷ்டப்பட்டு நாம செய்யற இந்த உள்நிலை பயணத்தோட பலன் என்ன? இது ரொம்ப அழகா இயேசு கிறிஸ்துவோட இந்த வார்த்தைகள் சொல்லுது. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நம்ம மனசையும் இதயத்தையும் நாம எந்த அளவுக்கு தூய்மையா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம தெய்வீக தன்மைய உணர முடியும்னு இந்த புத்தகம் நமக்கு காட்டுது. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கண்ணாடி சுத்தமா இருந்தாதானங்க அதுல முகம் தெளிவா தெரியும். அதே மாதிரிதான் மனம் முழுமையா சுத்தமா இருந்தாதான் இறைவனை உணர்ற அந்த அமைதியும் தெளிவும் நமக்கு கிடைக்கும். இது எவ்ளோ ஆழமான ஒரு உண்மை இல்லையா? நம்ம உழைப்புக்கு ஏத்த பலன் கண்டிப்பா உண்டு அப்படிங்கறத இது ரொம்ப ஸ்ட்ராங்கா உணர்த்துது.
நாம இப்போ இந்த அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். உங்களுக்கான ஒரு முக்கியமான, உங்களை சிந்திக்க வைக்கிற கேள்வி இங்கே இருக்கு. இன்று உங்கள் மனதிலிருந்து எந்த குப்பைய வெளியே வீசப் போகிறீர்கள்? உங்க மனசுக்குள்ள பல நாளா ஒரு சின்ன கோபமோ, யாரையாவது பத்தின பொறாமையோ, இல்ல தேவையில்லாத ஒரு கவலையோ, எது வேணாலும் இருக்கலாம். இன்னைக்கு இந்த நிமிஷமே அந்த குப்பைய கண்டுபிடிச்சு அப்படியே தூக்கி எரிஞ்சிடுங்க. வீட்டை எப்படி தினமும் பெருக்கி சுத்தமா வச்சுக்கிறோமோ, அதே மாதிரி இனிமேல் நம்ம மனசையும் ஒரு அழகான சுத்தமான இடமா மாத்துவோம். தொடர்ந்து உங்க எண்ணங்களை கவனிங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான அலசலோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்க மனச தூய்மையா வச்சுக்கோங்க. வணக்கம்.